நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10 அப்பளம் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு கூட உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளியை பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். வெங்காயத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்பளத்தை வறுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இன்னொரு 3 விசில் வச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். எடுத்துக்கிட்டாச்சு. ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். இடித்த பூண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் கடுகு, ஜீரகம்லாம். இப்போ இதை நம்ம அந்த உருளைக்கிழங்கு கூட்டோட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் அப்பளத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தாளித்து எடுத்த காஞ்ச மிளகா, பூண்டை இப்போ இதில் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். போட்டு தாளித்ததெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துருவோம். இதேமாதிரி உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு கூட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.